வணக்கம் நண்பர்களே, நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்கள் பிரேம் தமிழா. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா சிவந்திபுரத்தில் இருக்கக்கூடிய புலவன்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். பழைய பாபநாசம் கோவில் பார்த்தோம் இல்லையா, அது தொடர்ந்து நாம் இப்போது ஒரு முருகன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அதே சிவந்திபுரம் ஊரில் தான் பழைய பாபநாசம் கோயில் கிழக்க இருக்குன்னா அதுலேருந்து நேராக மேற்க இந்த முருகன் கோயில் இருக்குது. வாங்க நாம் கோயில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிவந்திபுரத்தில் புலவன்பட்டியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த முருகரும் வழக்கம் போல் குன்றின் மேலே தான் குடியிருக்காரு. வாங்க போகலாம். இந்த குன்றுகள்லாம் கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் தெரியும், ஆனால் மேலே ஏறி நம்ம பார்க்கும்போது தான் எவ்வளோ உயரத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அப்படி தான் இந்த குன்றும் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லலாம். நடை திறக்கிற நேரம் தெரியாமல் நாம் இங்கே வந்ததுனால பகலில் பெரும்பாலும் இந்த கோயில் பூட்டி தான் இருக்கும். இங்கே முருகர் சன்னதி, விநாயகர், இடும்பர், பைரவர் ஆகிய தெய்வங்களோட சன்னதிகள் இங்கே இருக்குது. விநாயகர் சன்னதி பக்கத்துலேயே ஒரு சுனையும் இருக்குது. இருக்கிறார். அதனால முருகப் பெருமான் வாழ்த்துகிறார் என்று வாரியார் சுவாமிகள் கூறுகிறார். அப்படிப்பட்ட வாரியார் அப்படின்னு ஔவையார் சொல்கிறார். ஆன்மா லயப்படும் இடம், அப்படிப்பட்ட இதை சொல்கிறார் வாரியார் சொல்கிறார். எப்பா விலங்கு இருக்கு, அது சாப்பிடும், தூங்கும். சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ